நாம் யாரிடம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும்? உங்கள் அனைவருக்குமே தெரியும், நாம் யாரிடம் அதிகமாக பழகுகிறோமோ அவர்களிடம்தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நாம் யாரிடம் அதிகமாக பழகுகிறோம்? குடும்ப உறவுகளிடமா, உறவினர்களிடமா, நண்பர்களிடமா, அல்லது அலுவலகத்தில் நம்மோடு பணியாற்றும் சக தோழர்களிடமா என்றால் நாம் இவர்கள் யாரிடமே நெருங்கி பழகுவது இல்லை. பின் யாருடன் நாம் பழகுகிறோம்? நம்முடன் தான் நாம் நெருங்கி பழகுகிறோம். உளவியலில் இதை செல்ஃப் டாக், உள் உரையாடல் என்பார்கள். இந்த வீடியோவில் நான் செல்ஃப் டாக் என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறேன். செல்ஃப் டாக் என்றால் என்ன? அதில் எத்தனை வகைகள் இருக்கிறது? அதை நாம் ஏன் கவனித்து பேச வேண்டும் அல்லது பழக வேண்டும்? அதன் பின் விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்கம், நான் உங்கள் மு அறவொளி. வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம். செல்ஃப் டாக் என்றால் என்ன? நாம் நம்மோடு பேசுவது அல்லது உரையாடுவது அல்லது எண்ணுவது, இவை யாவுமே செல்ஃப் டாக் ஆகும். உதாரணமாக, நாளைக்கு நான் இந்த வேலையை செய்ய வேண்டும், அவர் என்னை சந்திக்க வருவார், அவர் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருப்பார், நான் தோல்வி அடைபவன் அல்லது நான் வெற்றி பெறுபவன், இப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இவை அனைத்துமே செல்ஃப் டாக் ஆகும். எந்த நேரத்தில் நாம் நம்முடன் உரையாடுகிறோம் என்றால், தனிமையில் இருக்கும் போது மட்டுமல்ல, காலையில் கண் விழித்தது முதல் இரவு கண் உறங்கும் வரை நாம் நம்முடன் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். செல்ஃப் டாக்கில் 3 வகைகள் உள்ளது. 3 types. First one, நெகட்டிவ் செல்ஃப் டாக்கிங். இந்த டைப்பில் நாம் நம்மையே தாழ்த்தி கொள்வது, பிறரோடு ஒப்பிடும்போது நாம் நம்மை தாழ்த்தி கொள்வது நெகட்டிவ் செல்ஃப் டாக் ஆகும். உதாரணத்திற்கு, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் மற்றவர்களை விட குறைவானவன், நான் ராசி இல்லாதவன், இப்படி பேசுவதெல்லாம் செல்ஃப் நெகட்டிவ் டாக் என்பார்கள். அடுத்த வகை பாசிட்டிவ் செல்ஃப் டாக். எப்போதுமே தன்னை உயர்த்தி பேசுவது. என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றியாளன் என்பது போன்றவையெல்லாம் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இந்த 2 வகையையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 3வது ஒரு வகை இருக்கிறது. அந்த 3வது வகைதான் ரியலிஸ்டிக் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். யதார்த்த நேர்மறை உள் உரையாடல். இந்த வகையில் முடிவை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், தன்னாலான முயற்சியை எடுப்பார்கள், வெற்றி தோல்வி பற்றி கவலைப்பட மாட்டார்கள். முதல் வகை நெகட்டிவ் செல்ஃப் டாக், தோல்வியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள். 2வது வகை பாசிட்டிவ் செல்ஃப் டாக், வெற்றியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள். 3வது வகை ரியலிஸ்டிக் பாசிட்டிவ் செல்ஃப் டாக், முடிவை பற்றி கவலைப்படுவதில்லை. இந்த 3 வகையை பற்றி பார்ப்பதற்கு முன் நாம் ஏன் இந்த செல்ஃப் டாக்குக்கு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். ஒருவனது எண்ணங்கள் தான் அவனது உணர்ச்சிகளை தீர்மானிக்கின்றது. அவனது உணர்ச்சிகள் தான் அவனது செயலை தீர்மானிக்கின்றது. திங்கிங் decides his emotions and his emotions decides their behavior. அப்போ எண்ணங்கள் மிக மிக முக்கியமானவை. அதனால்தான் இந்த செல்ஃப் டாக் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஏ, பி அண்ட் சி என்று 3 நபர்கள், மூவரும் நெருங்கிய நண்பர்கள். அதுல ஏ சிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறார், வாட்ஸ்அப் மெசேஜ்னு வச்சுங்க. சி அந்த மெசேஜை பார்த்துறாரு. ஏன்னா ஏயோட ஃபோனில் ப்ளூடிக் வந்துருச்சு. ஆனால் அவர் சி பதில் போடல. இப்போ ஏ என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் அவன் பதில் போடல, என் மேலே எதுவும் கோவமா, இல்லை நான் அவனை எதுவும் தப்பாக சொல்லிட்டானா அப்படின்னு ஒரி பண்ணிட்டு, உடனே இன்னும் 2-3 மெசேஜ், ஏட்டா பதிலே போடல, என்னாச்சு, உனக்கு என்ன என் மேலே கோவமா அப்படின்ட்டு ஒரு 4-5 மெசேஜ் போடுறாரு. அதுக்கும் ப்ளூடிக் வருது, ஆனால் அவன் பதில் போடல. உடனே இவர் இன்னமும் டென்ஷன் ஆகி உடனே ஃபோன் பண்ணுறாரு. அவன் ஃபோனையும் எடுக்கலன்னு வச்சுங்க, இன்னமும் ஒரு கோபம் அதிகமாகுது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நபர் பி, அவரும் அந்த நண்பர் சிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான்னு வச்சுங்க. அவருக்கும் ரிப்ளை வரல.
ஆனால் பி என்ன நினைக்கிறான்னா, ஓகே அவன் சி ஏதோ பிஸியாக இருப்பான் இருக்கு, அவன் ஃப்ரீ ஆகிட்டு அவனே நமக்கு மெசேஜ் போடுவான் இல்லை கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போகிறார். இங்கே நல்லா கவனிங்க, ஏக்கும் பிக்கும் நடந்தது ஒரே ஈவெண்ட் தான். அதாவது தன்னோட நண்பர்கிட்டேருந்து பதில் வரல, ஈவெண்ட் ஒன்று தான். ஆனால் ஏ அதை எப்படி எடுத்துக்கிறாரு, பி அதை எப்படி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட உணர்ச்சிகள் மாறுது பாருங்க. ஏ அதை ஒரு தவறாக புரிஞ்சுக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, அவருக்கு எரிச்சல் கோபம் டென்ஷன் ஆகுறாரு. பி அதை கடந்து போறார். சரி அவர் பிஸியாக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அடுத்த வேலைக்கு போகிறார். அப்போ இங்கே யாரோட மனநலம் பாதிக்கப்படும், யாரோட மனநலம் காக்கப்படும்? கண்டிப்பாக பியோட மனநலம் தான் காக்கப்படும், ஏயோட மனநலம் பாதிக்கப்படும். இந்த இடத்துல நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், ஒருவேளை சி வேணுங்கனே பதில் போடாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன நினைக்கணும், ஓகே அவர் பிஸியாக இருக்கிறாரு, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம், அவர் எப்போ ஃப்ரீயாக இருறாரோ அப்போ நமக்கு மெசேஜோ ஃபோனோ பண்ணுவார் அப்படின்னு போகிறது தான் மிகச்சிறந்தது. நம்மளோட நோக்கம் என்ன, மனநலம் பாதிக்கப்படக்கூடாது எந்த வகையிலும். இங்கே நம்ம ஒன்று கவனிச்சோம்னா, ஈவெண்ட் முக்கியம் கிடையாது, அந்த ஈவெண்ட்டை நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட உணர்ச்சிகள் மாறுது. ஒரு முக்கியமான விஷயம், செல்ஃப் டாக், அதாவது நெகட்டிவ் செல்ஃப் டாக்காக இருந்து அது தொடர்ந்துச்சு அப்படின்னா அதான் ரிப்பிட்டேட்டிவ் திங்கிங். நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா, ருமினேஷன், புலம்புதல். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஓவர் திங்கிங். அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டால் நமக்கு நிறைய மனநல குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த செல்ஃப் டாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த 3 வகைகளுக்குள்ளே வரும். நெகட்டிவ் செல்ஃப் டாக். இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அச்சம் அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிடும்னு தெரியுதுனால பயம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன், அவன் நான் எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டேன், கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுங்க. அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப பயப்படுறான். அதனால தான் இந்த பயம் வருது, தோல்வியை நினச்சி பயப்படுறான். அப்போ அவன் எஃபர்ட் பெருசாக போட மாட்டான். ஒன்று அந்த எக்ஸாமை கட்டடிச்சிருவான், இல்லை அதுக்கு பெரிய உழைப்பை கொடுக்க மாட்டான். ஏன்னா முடிவு அவனுக்கு தெரியும் தோல்வி தான் அப்படிங்கிறதுனால அவன் எஃபர்ட் போட மாட்டான். அதே பாசிட்டிவ் செல்ஃப் டாக் உள்ளவங்க, என்னால் முடியும், நான் சாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு போவாங்க. அப்போ அவங்களோட அச்சம் சுத்தமாக இருக்காது, அவங்கள்ட்ட அச்சம் இருக்காது. அச்சம் இல்லாதனால அவங்களோட முயற்சியும் கொஞ்சம் குறையும், எப்போதும் போடுற முயற்சியை விட கொஞ்சம் குறையும். அப்போ அவங்க எஃபர்ட் போடுவாங்க, அவங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம், தோல்வி கிடைக்கலாம். வெற்றி கிடைச்சா நான் வெற்றியாளன்னு சொல்லுவாங்க, தோல்வி அடைஞ்சா நான் தோல்வியாளன்னு சொல்லுவாங்க. இப்போ 3வது வகை ரியலிஸ்டிக் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்பட மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. அவங்களுக்கு அச்சம் கொஞ்சமாக இருக்கும். எப்போதுமே ஒரு செயலை செய்கிறப்ப நமக்கு அச்சம் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நம்ம பயந்துக்கிட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் முயற்சிக்கு அதிகமாக எடுப்போம். இப்போ அந்த அச்சம் இருக்கிறதுனால அவர் அந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவார், முயற்சி அதிகமாக போடுவார். அவர் அந்த முயற்சியில் வெற்றி பெறலாம், தோல்வி பெறலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த வெற்றியோ தோல்வியோ தன்னோட முயற்சியோட தான் லிங்க் பண்ணுவார், தன்னோட லிங்க் பண்ண மாட்டார், தன்னை அடையாளப்படுத்த மாட்டார். ஆனால் நெகட்டிவ் செல்ஃப் டாக் மனிதர்களும் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் மனிதர்களும் வெற்றியோ தோல்வியோ தன்னோடு தொடர்பு படுத்திக் கொள்வாங்க. ஆனால் ரியலிஸ்டிக் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் மனிதர்கள் வெற்றியோ தோல்வியோ தன்னோட முயற்சியோட தொடர்படுத்திக்குவாங்க. வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஓகே, நான் தேவையான அளவு முயற்சியை போட்டிருக்கிறேன். தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா நான் சரியான அளவு முயற்சியை போடல அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அடுத்த தடவை அவங்க அதிக முயற்சியை போடுவாங்க. ஸோ நீங்களுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாதீங்க. அப்படி ஒரு வெற்றி தோல்வி எது வந்தாலுமே, வெற்றியோ தோல்வியோ, அது உங்களை தனிப்பட்டதோட இணைச்சிக்காதீங்க, உங்களை அதோட அடையாளப்படுத்திக்காதீங்க. உங்களோட முயற்சியோட அதை அடையாளப்படுத்த கற்றுக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சி நான் கொடுக்குறேன். தினம் ஒரு 3 நெகட்டிவ் செல்ஃப் டாக் நீங்கள் கவனிங்க, உங்களுக்குள்ள என்ன ஏற்படுது அப்படின்ட்டு. உடனே அதை தடுக்க நினைக்காதீங்க, ஜஸ்ட் கவனிங்க. உதாரணத்துக்கு என்னால் முடியாது, நான் தோத்துடுவேன், நான் ராசி இல்லாதவன் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நெகட்டிவ் செல்ஃப் டாக். எதெல்லாம் நெகட்டிவ் செல்ஃப் டாக் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய வழி ஒன்று சொல்கிறாங்க.
எந்தெந்த வாக்கியங்கள் எல்லாம் உங்களோட நீங்க பேசிக்கிறீங்களோ அதை இன்னொருத்தட்ட நீங்க பகிர முடியாதோ அது எல்லாமே நெகட்டிவ் செல்ஃப் டாக். உதாரணத்துக்கு, நான் ராசி இல்லாதவன், நான் அவ்வளோ ஒன்றும் அழகு இல்லை, சுமாராக தான் இருக்கிறேன், மற்றவங்களோட நான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, இப்படி நினைக்கிறது எல்லாமே நெகட்டிவ் செல்ஃப் டாக். இதை நீங்க ஒரு நண்பர், ஒரு நெருங்கிய நண்பர்களோ ஒரு தூரத்து நண்பர்னு வச்சீங்க, அவர்கிட்ட நீங்க சொல்லுவீங்களா, நீ ஜெயிக்க மாட்டப்பா, நீ ராசி இல்லாதவன்பா, இல்லை நீ அழகா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஒரு காலத்தையும் சொல்ல மாட்டோம். ஒரு தூரத்து நண்பர்கிட்டயே நம்ம சில விஷயங்களை சொல்லாத போது வாழ்நாள் முழுவதும் நம்ம கூடவே வர்ற நம்மள்கிட்ட நம்ம அதை உரையாடலாமா? தப்பு தானே? அப்போ இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை மட்டும் நீங்க கவனிங்க. நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது உங்க மனசுல வராது, அது விலகி போயிடும். மெல்ல மெல்ல நீங்க ரியலிஸ்டிக் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கு பழகிங்க. ரொம்ப சிம்பிள். வெற்றி தோல்வியை உங்களோட முயற்சியோட தொடர்படுத்துக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ கடைசியாக மீண்டும் ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் மீண்டும் திருப்பி சொல்கிறேன். நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அதிகமாக பழகிற ஒரே நபர் நம்ம தான். நம்மோட நம்ம ரியலிஸ்டிக் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் தான் செய்யணும். 3வது, வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம முயற்சியோட தான் தொடர்பு படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு புதிய உளவியல் கருத்தோடு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.